ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற வீடு, இதை வீடுன்னு சொல்ல முடியாதுங்க, பங்களான்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலி தாராளமாக தங்குற மாதிரியான வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டை கட்டி வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் வீரபாண்டி பிரிவு மேட்டுப்பாளையம் ரோட்டிலேருந்து வெறும் 2 கிலோமீட்டரில் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீட்டை கட்டி விற்பனைக்காக வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, பெரிய கார் பார்க்கிங், 2 பெரிய ஹால், கிச்சன் கம் டைனிங், 2 சூப்பர் மாஸ்டர் பெட்ரூம், 2 மாஸ்டர் பெட்ரூம்னு அருமையாக பிளான் பண்ணி ஸ்பேசியஸாக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. 4.25 சென்ட்டில் தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் தெற்கு வாசல் வச்சு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டி 4 BHK செமி ஃபர்னிஷ்டு வீடாக பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு நீட்டாக டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் ரூம்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போர்ட்டியோ கேட்டில் இருந்து என்ட்ரு ஆனதும் ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், அளவு 16க்கு 20, தாராளமாக 2 கார் 2 வீலர்லாம் நிப்பாட்டுற மாதிரி வசதியாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி வர மாதிரி வசதியாக செட் பேக் கொடுத்து ஃப்ளோருக்கு ஃபுல்லாக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. மெயின் டோரோட இடது பக்கத்தில் உட்டன் ஷூ ரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ்க்கு 2 படிக்கட்டுகள் ஏறி உள்ளே போகிற மாதிரி அமைச்சு டீ குட் டோரை கோல்டன் ஸ்ட்ரைப் டிசைனில் பொருத்தியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் ஸ்பேசியஸான லிவிங் ஹால், அளவு 16க்கு 22ங்க. ஃப்ளோருக்கு ஃபுல்லாக 2x4ங்கிற அளவில் கிளாஸியான வெர்டிஃபை டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இந்த ஹாலோட இடது பக்கத்தில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் உட்டன் டிவி யூனிட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரியான பூஜா ரூம் ஸ்பேஸை அமைச்சிருக்காங்க. இதோட அளவு 6க்கு 6. தாராளமாக இந்த ரூம்குள்ளே நின்று பூஜை பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது தென்மேற்கு கன்னிமூலையில் அமைச்சிருக்கிற சூப்பர் மாஸ்டர் பெட்ரூம், அளவு 16க்கு 16, நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வலது பக்கத்தில் கிளாசிக் டிசைனில் ஸ்டோரேஜுக்காக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விண்டோவுக்கு பக்கத்துலேயே ஸ்டடி டேபிளும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த ரூமுக்கான செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கிற ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ். இந்த இடத்துலையுமே உட்டன் ஸ்டோரேஜ் கொடுத்து பெரிய மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரியே நல்லா ஸ்பேசியஸான 6க்கு 10ங்கிற அளவில் அட்டாச்சு பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு நீட்டான செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவாருங்கிற பிராண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது டைனிங் கம் கிச்சன். இந்த டைனிங்கோட என்ட்ரன்ஸ்க்கு அழகான உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு ஷோகேஸ் செல்ஃபும் அமைச்சிருக்காங்க. இந்த டைனிங்கோட அளவு 8க்கு 10. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வச்சு ஸ்டோரேஜுக்காக பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிச்சன், அளவு 10க்கு 10. இந்த கிச்சனோட டேபிள் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு ஸ்டோரேஜுக்காக பேஸ் கேபினட், வால் கேபினட், லாஃப்ட் எல்லாமே அமைச்சு உட்டன் டோர்ஸில் க்ளோஸ் பண்ணி மாடுலர் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்தே ஹாலை கனெக்ட் பண்ணுற விதமாக ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸாக தண்ணி வர்றதுக்காக இந்த வாஷ் பேசினை வச்சுருக்காங்க. வீடு வாஸ்துப்படி ஓப்பன் இருக்கணுங்கிறதுக்காக வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு மெட்டல் டோர் ப்ரொவைட் பண்ணி பேக் சைடு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட சேஃப்டி பர்பஸ்க்காக சிலிண்டரோட பைப் லைனை வெளியிலே கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே அவுட்ரு வாஷ் பேசினும் கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு ஜலமுலையில் இண்டிவிஜுவல் போரும் வாட்டர் சம்பும் அமைச்சிருக்காங்க.
வடமேற்கு கார்னரில் அவுட்டர் பாத்ரூமை பிளான் பண்ணி இந்தியன் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டுகள் எல்லாமே லெதர் ப்ரூஃப் கிரைனட்டில் ஒட்டி ஹேண்ட் ரெயில்ஸை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து டிரான்ஸ்பரண்டான டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் ரெண்டாவது பெரிய லிவிங் ஹால், அளவு 16x22, நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வலது பக்க வாலில் டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கிற ரெண்டாவது சூப்பர் மாஸ்டர் பெட்ரூம், அளவு 16x16. இந்த பெட்ரூம்லையுமே ஸ்டோரேஜுக்காக ஒன் சைடு வால் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் செஞ்சு விண்டோ பக்கத்துலேயே ஸ்டடி டேபிள் அமைச்சிருக்காங்க. இது இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம், அளவு 7x8. பாத்ரூமுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவாருங்கிற பிராண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பால்கனி வருது. அதுக்காக ஹெவி மெட்டலில் ஒரு சேஃப்டி டோர் பொருத்தியிருக்காங்க. இது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம், அளவு 11x16, மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கான ஸ்டோரேஜுக்காக உட்டன்லேயே கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம், அளவு 6x7. இங்கேயுமே சேம் கான்செப்டில் ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் பொருத்தியிருக்காங்க. இது இந்த வீட்டோட கடைசி பெட்ரூம், 4வது பெட்ரூம், அளவு 11x16. இந்த ரூமுக்குமே ஸ்டோரேஜுக்காக உட்டன் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கான வாஷ் பேசின் மட்டும் வெளியில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு 4x6. அடுத்ததாக ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான படிக்கட்டுகளை வீட்டுக்குள்ளே இருந்தே அமைச்சிருக்காங்க. டெரஸோட என்ட்ரன்ஸ்க்கு ஹெவி மெட்டலில் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல தண்ணி மற்றும் உப்பு தண்ணிக்காக தனித்தனியாக 2 சின்டெக்ஸ் டேங்க் வச்சு ப்ரெஷர் பம்பும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய வீடு மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் வீரபாண்டிங்கிற ஊருக்கு நடுவில் கட்டி விற்பனைக்காக வச்சுருக்காங்க. இந்த வீடு இடத்தோடு சேர்த்து 1,65,00,000 ப்ரைஸ் பேசிக்கலாங்க. இந்த வீட்டை பற்றின தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.